இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை மேன்மையானதை தருவார். இந்த நாளில் வேத வசனத்தை வாசித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக செபிக்க போகிறேன். வசன தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை இப்படியாய் வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நெருக்கங்களுக்குள்ளே வியாகுலங்களுக்குள்ளே இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் அமிழ்ந்து போகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் என்று கவனித்து பார்க்கிற போது எங்கேயோ ஒரு இடத்திலே நாங்கள் தவறுகிறோம், தவறி விடுகிறோம். அதனால தேவனுடைய பிரசன்னத்தை, ஆளுமையை, தேவனுடைய அந்த அதிகாரத்தை இழந்து போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனியுங்க. நாங்கள் சிறைப்பட்டு போனோம், தேவனுடைய மகிமையை, மேன்மையை இழந்து போனோம். எப்படி இழந்தோம் என்று சொன்னால், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் சிறைக்கு விட்டு போனவர்களாக இருக்கிறோம். அரணுக்கு திரும்புங்கள் என்கிறார். தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய வீட்டுக்கு ஓடி வந்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். முதலாவது தேவ சமூகத்துக்கு வருகிற போதுதான் சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஸ்கைப்பிலும், பேஸ்புக்கிலும், யூடியூப்பிலும் ஆராதனைகளை பார்த்து வீட்டிலே பெட்டிலே படுத்துக்கொண்டே நாங்கள் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாது இருங்கள் என்று எபிரேயனாக்கியோன் 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவ ஞானம், தேவ கிருபை வேண்டும். அதனால அப்பா சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இன்றைக்கு சபையை நோக்கி ஓடிவா. தேவ பிள்ளை, சபை கூடுறதை விட்டுடாத. உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையை, மகிமையை கடைசி காலங்களில் தொலைத்து விடாதே. இந்த நாட்களில் அப்பாவுடைய சமூகத்துக்கு ஓடி வருகிற போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருப்பேன். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் தேவ சபையோடு இணைய வேண்டுமா? தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சபைக்குள்ள வருகிற போதுதான் என்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாக வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்பட வேண்டுமா? அப்பா சொல்லுகிறார், என் ஆலயத்தின் பொக்கிஷ சாலையிலிருந்து, பண்டக சாலையிலிருந்து நான் எடுத்து கொடுப்பேன் என்கிறார். என் ஆலயத்தின் நன்மையினால உன்னை திருப்தியாக்குவேன் என்கிறார். நம்ம வாழ்க்கையில நன்மைகள் வேண்டும், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் வேண்டும் என்றால் அது எங்கேயோ இருந்து வருகிறது இல்லை, நீ இருக்கிற ஆலயத்தில் இருந்து வருகிறது. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க பாளையம் இறங்கினாலும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். இன்றைக்கு தேவனுடைய வீடு எங்கே இருக்கிறது, தேவனுடைய சபை எப்படிப்பட்டது என்றதை அறியாததுனால தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, மேன்மையை காண முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். தேவனுடைய வீட்டிலே வந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அப்பா பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அந்த வீட்டிலே இருக்கிறவர் அவர் ஜெபங்களை கேட்கிறவராய், ஜெபங்கள் பண்ணுகிறவர்களை காண்கிறவர்களாய் இருக்கிறார். அதனால தான் சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நீங்க என்ன ஏக்கத்தோடு, என்ன வாஞ்சியோடு வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிறீர்களோ அதை என் அப்பன் இயேசு நிறைவேற்ற
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் ஆலயத்துக்கு வருகிற போது மனமகிழ்ச்சி ஆக்குகிறார். ஆலயத்தில் வருகிற போது உங்கள் குறைவுகள் எல்லாவற்றை நிறைவாக்கி தேவைகளை சந்திக்கிறார். உங்கள் ஏக்கங்கள் வியாகுலங்களை தேவனிடத்தில் ஜெபமாய் எடுக்கிற போது அவர் பதில் கொடுத்து உன் கூப்பிடுதலுக்கு மறுத்தர கொடுக்கிறார். நான்காவதாக, கர்த்தரை தேடுங்கள், ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த நாட்களில் நன்மைகளை குறைவிட்டு போறீங்களோ? சங்கீதம் 34:10 சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளையே, தேவனை விட்டால் வாழ்வில் மேன்மை இல்லை. சபை கூடுதலை மறந்தால் தேவ கிருபை இல்லை. தேவனை ஆண்டு சமூகத்தில் நாம் கூப்பிடாமல் ஜெபிக்காமல் இருந்தால் நமக்கு வெளிச்சம் இல்லை. வேதத்தை மறந்தால் நமக்கு விடிய காலத்து வெளுப்பில்லாமல் போய்விடும். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையானதை செய்வார். அன்பு மகா இரக்கம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் நம்பிக்கையுடைய அரண்கள் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் சொன்ன வசனத்தின்படியே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு சபையோடு இணைந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஓடி வருகிறார்களோ, ஐயா உம்முடைய ஆறுதலுக்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே வந்து தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு இரட்டிப்பான நன்மை மேன்மை இன்றைக்கு உண்டாகத்தக்கதாய் மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. பிசாசனுடைய கிரிகளை அழித்து போடவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரிகள் அபமாய் போவதாக. சிந்தையில் இருக்கிற குழப்பங்கள், மனுஷியத்தில் மாமிசத்தில் தோன்ற எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்பிடிக்கப்படுவதாக. மேன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. பரத்திலே நீங்கள் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பிள்ளைகள் சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆரோக்கியம், தேவ சமாதானம், ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்பட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். மேன்மைகள் வெளிப்பட நன்மைகளினால் திருப்தியாக அனுக்கிரகம் செய்யுங்க. இதனால் வீடுகளில் வியாதிப்பட்டிருக்கிற ஆண்டவரை சோர்விட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். தேவ கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வருவதாக. நன்மையினால கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. தடைகள் உடைக்கப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். அறியாதவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சபைகளுக்கு போகாதிருந்தால் தயவு செய்து டொரண்டோ எழுப்பு சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். மகிமையான காரியங்களை செய்வோம்.